உடல் நலமின்றி வீட்டில் ஓய்வெடுத்து வரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதல் முறையாக பிரச்சாரம் செய்தார். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்திலிருந்து துவங்கி வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வேனில் இருந்தபடி ஓட்டு சேகரித்தார். மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பால், வடசென்னை தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜ் ஆகியோரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் இருவரும் கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதோ எங்கள் தந்த தலைவர், தங்க தலைமகன், திங்க தமிழன் தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியில் வந்த விஜயகாந்தை காண தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆர்வத்துடன் திரண்டு வந்தனர். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.